உண்மையில் அந்த பிரச்சனைகளில் வென்று கொடுத்த இயக்கம்தான் மதிமுக. தூத்துக்குடியில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் கூட்டத்தை நடத்துகிறோம். ஸ்டெர்லைட் வெளியேற்றம் என்ற பெயரில் கூட்டத்தை நடத்துகிறோம். 18 ஆண்டுகளாக நான் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடி இருக்கிறேன். அந்த பழைய செய்திகளை நான் மக்களுக்கு நினைவூட்டவே அந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இன்னொரு உதாரணம் செம்மணி புதைக்குழி. இப்போது சில தலைவர்கள் திடீரென இது குறித்து பேசுகிறார்கள். அந்த செம்மணி புதைகுழி குறித்து 1998ஆம் ஆண்டிலேயே நான் ஜெனீவாவில் மனித உரிமைகள் கவுன்சில் தலைவரிடம் இது குறித்து பேசியிருந்தேன். செம்மணி என்ற இடத்தில் சிறுவர்கள் உட்பட 420 தமிழர்களை இலங்கை இராணுவம் சுட்டுக் கொன்று புதைத்துள்ளது. அந்த உண்மைகள் வெளியே வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன். ஒசாமா பின் லாடன் விவகாரத்தில் 84 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட உண்மையை உலகிற்கு சொன்னீர்கள். அதே குழுவை இலங்கையில் உள்ள செம்மணிக்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கை வைத்தேன். நான் சந்தித்த 3வது நாளே மனித உரிமை கவுன்சில் அந்த குழுவை செம்மணிக்கு அனுப்பி வைத்தது. பல எலும்புக்கூடுகளை அங்கிருந்து எடுத்தார்கள். நான் கூறிய குற்றச்சாட்டு உண்மை என்பதை மனித உரிமை கவுன்சில் புரிந்து கொண்டது. அப்போது இது குறித்து யாருமே வாய் திறக்கவில்லை. செம்மணி புதைகுழி விவகாரத்தை நான் உலகிற்கு கொண்டு வந்தது 1998. ஆனால் இப்போது திடீரென சிலர் ஆர்ப்பாட்டம் என ஆரம்பித்துள்ளார்கள். இதை பார்க்க வேடிக்கையாக இருக்கிறது. இதுபோல நாங்கள் போராடிய பிரச்சனைகள் குறித்தும் அதில் எங்கள் பங்களிப்பு குறித்து விளக்கவே 8 நாள் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம் என்றார்.